4 நண்பர்கள் சேர்ந்து ஒரு காட்டை கடந்து சென்று கொண்டிருந்தனர். செல்லும் வழியில் அவர்கள் சில எலும்புத் துண்டுகளை கண்டனர். நண்பர்களில் ஒருவன், இவை சிங்கத்தின் எலும்புகளாக இருக்கக்கூடும். எனது அறிவாற்றலை கொண்டு ஒரு சிங்கத்தின் எலும்புக்கூட்டை என்னால் உருவாக்க முடியும் என கூறிக்கொண்டே எலும்புக்கூட்டை கட்டினான். 2ஆமானவன், என்னுடைய அறிவாற்றலை கொண்டு இதற்கு தோல், சதை ஆகியவற்றை கொடுத்து ஒரு உருவத்தை கொடுக்க முடியும் என்று கூறிக்கொண்டே எலும்புக்கூட்டை இணைத்தான். அங்கு சிந்தனையில் தேர்ந்த ஒருவன், நண்பர்களே, இது மிகவும் ஆபத்தான முயற்சி, இதனை நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம் என்று அவர்களை எச்சரிக்கை செய்தான். ஆனால் அவர்களோ அவனுடைய அறிவுரைக்கு செவிசாய்க்கவில்லை. 3ஆமானவன், என்னுடைய அறிவாற்றல் மற்றும் ஞானத்தின் சக்தியால் நான் அதற்கு உயிர் கொடுக்கிறேன் என்றான். மறுபடியும் சிந்தனை செல்வன் இந்த விபரீத முயற்சியை கைவிடுமாறு எச்சரித்தான். அதற்கந்த மூவரும் அவனை எண்ணி நகையாடினர். 3வது நண்பன், இவன் நமது அறிவாற்றலை கெடுக்கிறான், அவனை துரத்திவிட்டு நாம் இதற்கு உயிர் கொடுப்போம் என்றான். அந்த சிந்தனை மிகுந்த நண்பன் துரத்தப்பட்டான். இப்பொழுது 3வது நண்பன் அந்த சிங்கத்திற்கு உயிர் கொடுக்க தொடங்கினான். மெதுவாக அந்த சிங்கம் உயிர் பெறத் தொடங்கியது. உயிர் பெற்றதும் அந்த சிங்கம் ஆக்ரோஷமாக கர்ஜித்து கொண்டு அந்த 3 நண்பர்களின் மேல் பாய்ந்து அவர்களை கொன்றது. கதையின் நியதி: பொது அறிவு இல்லாத அறிவும் ஞானமும் என்றுமே வீணானது.